ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ மக்களவை தேர்தல் லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேர்தல் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்படும். ஸோ அப்படி ஒரு முக்கியமான ஒரு எலெக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது இப்போ நடக்க போகுது இந்தியாவில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மோடி அவர்களே ஜெயிப்பாங்களா, இல்லை காங்கிரஸ் வருமா, இல்லை வேறு ஏதாவது நியூ பார்ட்டி வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு டவுட் இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா எலெக்ஷன்னா என்ன, ராஜ்யசபா எலெக்ஷன்னா என்ன, ஸோ இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ சீட் இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட் இருக்குது, ஸோ அதுக்கு வயது வரம்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 2K கிட்ஸுக்கு அது போல் ஒரு சில பேருக்குலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க லோக்சபா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் எவ்வளோ சீட்டுனா 545 சீட்டு மொத்தமாக. தென் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 543. 2 உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மூலிமா வந்து நியமன உறுப்பினர்களாக சேர்க்கப்படுவாங்க தேவைப்பட்டால். ஸோ தென் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் அந்த சீட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40 சீட் இருக்குது. அதில் வந்து 39 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் புதுச்சேரிக்கு சொந்தமானது. ஸோ இந்த எலெக்ஷனில் நிற்க வயசு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 25 வயசு உங்களுக்கு முடிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் நீங்கள் நிற்க முடியும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்களவையில் எடுக்கிற முடிவு தான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களில் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்படும். ஸோ மக்களவை மூலமாக எடுக்கப்படுற அந்த அமைச்சரவை மூலமாக எடுக்கப்படுற முடிவு தான் வந்து பார்த்திங்கன்னா இறுதியானது. லோக்சபா எலெக்ஷனில் நீங்கள் வின் பண்ணி ஆட்சி அமைக்கிறதுக்கு மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 545ல் ஒரு 272 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை நீங்கள் ஜெயிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சி அந்த அளவுக்கு சீட்டை ஜெயிக்குதோ அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்க முடியும். அகைன் வந்து பார்த்திங்கன்னா பிரதமராக முடியும். இந்த லோக்சபா எலெக்ஷனில் மக்களால் வின் பண்ணி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க 5 வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவியில் வந்து பதவி வகிக்க முடியும். ஸோ இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா மக்களவை லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ராஜ்யசபா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 250 சீட் இருக்குது. ஸோ மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 250ல் 12 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நியமன உறுப்பினர்கள், அதாவது கலைத்துறை அதுபோல் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள், அந்த சயின்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்துல் கலாம் அவர்கள்லாம் போல் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ 12 நியமன உறுப்பினர்களாக வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கள் வந்து நியமிப்பாங்க அவங்கள கௌரவிக்கும் வகையில். ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து 238 வந்து பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க, சட்டமன்றம் இருக்கும். அதில் ஜெயிக்கிற எம்எல்ஏங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு ஸோ இந்த மாநிலங்களவை உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ லோக்சபாவில் வந்து டைரெக்டாக மக்கள் ஓட்டு போடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏஸ், சட்டமன்றத்தில் இருக்கிற எம்எல்ஏஸ் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ராஜ்யசபா சீட் வந்து பார்த்திங்கன்னா 18. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதில் நம்ம கலந்துக்கணும்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கணும். இல்லைனா 30 வயசு முடிஞ்சிருந்தால் நம்ம அந்த எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தென் அதில் மட்டும் இல்லாமல் இதை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 6 ஆண்டுகள் இருக்கும். ஸோ மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க இதை, ராஜ்யசபாவை. பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் உருவாக்குற தீர்மானங்களை பெரிய லெவலில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஒரு குறிப்பாக எடுத்துப்பாங்க. ஸோ லோக்சபா மாநிலங்களவையில் எடுக்கிற முடிவு தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது. ஸோ இவ்வளோ தாங்க வந்து எம்பி எலெக்ஷன்னா.